இந்த ஆளு செய்யற வேலையை பத்தியா? எப்ப பாரு காசு அள்ளிட்டு போயிடுறது. கேட்டோம்னா அள்ளிட்டு போறதுன்னா கோடி கணக்குல எல்லாம் வீட்டுல இல்ல, ஏதோ 10-20 இருக்கிறத எடுத்துட்டு போறது. கேட்டா கணக்கு சொல்றது இல்ல. மருமகாரிய கூட்டு கேப்பா, பிரியா என்னங்க அத்தை? எம்மா எம்மா, ஏமா உன் மாமனாரு நேத்து 100 ரூபா வச்சிருந்தேம்மா, அதை எடுத்துட்டு போயிட்டாரு. கேட்டா கணக்கே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஐயோ, எங்கிட்ட வச்சிருந்தீங்க 100 ரூபா? 100 ரூபாயா? அந்த கடுகு டப்பாலதான் வச்சு தொலைச்சிருந்தேன். ஆனா எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. என்ன? அந்த கடுகு டப்பால இருந்த காசை உன் மாமனார் எடுத்தாரா நீ எடுத்தாயான்னு தெரியல. என்ன நினைச்சிட்டீங்க என்னைய போய்? நான் அப்படிலாம் பண்ணுவேனா அத்தை? இந்த வளையல் வாங்கணும்னா உங்கள்கிட்ட 100 ரூபா கேட்டு வாங்கிட்டு போய் இப்படி வளையல் வாங்கி போட்டுக்குவேன். அந்த திருடின காசுல எனக்கு வளையல் வாங்கி போடணும்னு அவசியம் இல்லம்மா, நீ தானே தாளிக்கிறதுக்கு கடுகு டப்பா எடுப்ப. அதான் கொஞ்சம் ரேசா டவுட்டா இருந்துச்சு. சரி, அவர் வரட்டும், கேட்டு 2ல 1 பாத்துக்கலாம். அதெல்லாம் கேட்காதீங்க அத்தை. அவரே ரொம்ப கஷ்டப்படுவார் மனசுக்குள்ள. நீங்க அவர்கிட்ட இருக்க காசெல்லாம் அடிச்சு குடிங்கிடுறீங்க. அவர் அப்பப்ப ஏதாச்சும் இருக்கிறத எடுத்துட்டு போயிருவாரு போல. இப்பதான் எனக்கு அதிகமா சந்தேகம் வருது. இல்ல, நீங்க அவர்கிட்ட கேளுங்க. அவரே மெமரி லாஸ், எடுத்துட்டு போனதே மறந்து இருந்தாருன்னா. அவர் எப்படி மெமரி லாஸ் ஆவாரு? அவரெல்லாம் கரெக்டா இருப்பாரு. 10 ரூபாய கொடுத்து 10 ஜாமான் வாங்கிட்டு வர சொன்னாலும் மிச்ச காசை கொண்டு வந்து அப்படியே கொடுப்பாரு. உனக்கு தெரியுமா? 10 ரூபாய் கொடுத்து என்ன வாங்கிட்டு வர சொல்லுவீங்க? 1 வருஷம் ஷாம்பு, அது கூட 10 ரூபாய கொடுத்து கடுகு, ஜீரகம், வெந்தயம், மிளகு, சோப்பு, சீப்பு, பவுடரு, கண்ணாடி, ஷாம்பு எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவேன். எந்த மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறியே? எந்த மகள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவசியம் எனக்கு இல்ல. நான் கல்யாணம் எப்பயே பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு காசு எப்படி போச்சுன்னு தெரியும்டா. நடந்து போயிருக்குமோ? நடக்கிற அளவுக்குலாம் அதுக்கு கால் முளைக்கலடி. சரி அத்தை, 100 ரூபா தானே, நாளைக்கு பார்க்கும்போது இருக்குமோ என்னமோ. நாளைக்கு பார்க்கும்போது இருக்குமா? இதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. அப்ப நீ நாளைக்கு கொண்டு போய் வச்சாதானே இருக்கும். இல்லத்த, இப்பெல்லாம் பாத்திருக்கீங்களா வீடியோல? காசு திடீர்னு காணா போயிருதான். திடீர்னு இந்த வாளுக்குள்ள கூட வருமா? வாளிக்குள்ளையா? இல்லையே, வெறும் வாளியா தானே இருக்கு. ஆமா, 1 ரூபானா கூட எட்டி பாப்பீங்களே நீங்கதான். அது வசதி பாக்குறேன், வா காணாமே. சரி, உங்க வீட்டுக்காரர் தான் எடுத்துட்டாருன்னு நீங்க நம்புறீங்கல்ல? ஆமா. அப்ப நம்ம அவரை என்ன பண்ணலாம்? எண்ணெய் காய வச்சு கையில ஊத்துனோம்னா தெரியுமா? இது கரெக்டான முடிவு. உங்க வீட்டுக்காருக்கு ஊத்திருங்க. இல்ல, வீட்டுல எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேருக்கு ஊத்துனாதான் தெரியும். எடுத்தவங்க கை வெந்து போயிருமா? என்லாம் உங்களுக்கு சந்தேகமே இல்லையே. நான் தான் உங்க கட்சியாச்சே, நான் எப்படி திருடுவேன்? இருந்தாலும் எல்லாரும் கையில ஊத்தணும்ல. ஒருத்தர் மட்டும் சந்தேகப்பட்டா எப்படிடி? அப்படிலாம் இல்ல, உங்களுக்கு சந்தேகம் வந்தவங்க மேல மட்டும்தான் ஊத்தணும், சரியா? இப்படி சொல்றியா? வேணா என் வீட்டுக்காரையும் சேர்த்துக்கோங்க, என் வீட்டுக்கார கையில கூட ஊத்துங்க. பார்த்தா கையில எண்ணெய காய்ச்சி ஊத்தி விட்டோம்னா நாளையில இருந்து வேலைக்கு போக மாட்டாங்க, வருமானம் வராதே. பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கணுமா? ஆமா, இந்த வாழைய கொண்டு போங்க, நல்லா கலெக்ஷன் ஆகும்னு நினைக்கிறேன். வேணா எடுத்தவங்க கொண்டு வந்து தானா வைக்கட்டும், எண்ணெய் எல்லாம் காய்ச்சி ஊத்த வேணாம். சரி பரவாயில்ல, போய் சமையல பாரு, நானும் எந்திரிச்சு போறேன். போயிட்டு வாங்க, எந்திரிக்க 1/2 மணி நேரம்.